ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏயு கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டெய்லியுமே நம்ம என்ன சொல்கிறோம் உங்களுக்காக டுடே அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கோம். சரியா, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. நேற்றுக்கு நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது 7.5 கவுன்சிலிங்க்கு ரிசல்ட் வந்து என்ன பார்த்தா ரிலீஸ் பண்ணாங்க. சரியா, அதாவது டிஎன்ஏயு அகடமிக் ஸ்ட்ரீம் 7.5 கோட்டா ரவுண்ட் 2 சர்டிஃபிகேட் ரிவிஷன் அண்ட் சப்மிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நம்ம வீடியோ சொல்லியிருந்தோம், அதில் சில குழப்பங்கள்லாம் இருக்குது. ஏற்கனவே 7.5 ரிசர்வேஷன் கோட்டாவில் அதாவது இப்போ இன்றைக்கி வந்திருக்க அந்த அலாட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வந்து அகடமிக் ஸ்ட்ரீமில் இருக்குது. அந்த பசங்களாம் நிறைய பசங்க போய் அங்கே அதாவது ஃபஸ்ட் ரவுண்டில் 7.5 வராதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அகடமிக் ஸ்ட்ரீமில் வந்தனால என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் சப்மிட் பண்ணிட்டாங்க. சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணிட்டு 20,000 அமௌண்ட் வேறு பே பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸில் இருக்க சில பேர்த்தோட நேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏயூவில் இன்றைக்கி அதாவது நேற்றுக்கு வந்து அலாட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இது எவ்வளோ பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிறத இந்த கவுன்சிலிங் நடத்துகிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தெரியல. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷனில் இப்போ வந்திருக்க அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா தயவுசெய்து இன்றைக்கி போகாமல் இருந்துடாதீங்க. சரியா, அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஸ்லைடிங் ப்ராசஸோட ரிசல்ட் வந்து எப்போ வரும் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி ஸ்லைடிங் ப்ராசஸோட ரிசல்ட் வந்து வரப்போகுது. சரியா, அதாவது இன்னையிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்லைடிங் ப்ராசஸ் 1 ரிசல்ட் வந்து இன்னையிலேருந்து வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த ஃபேஸ் 2 கவுன்சிலிங் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேஸ் 2 கவுன்சிலிங்கோட அந்த ஷெடியூல் சரியா, எப்போ வந்து நமக்கு வந்து அலாட்மெண்ட் வரப்போகுது, எப்போ வந்து நம்ம சிவி போகணும். சரியா, சிவி வந்து ஏற்கனவே போனவங்க போக தேவையில்ல, போகாதவங்க அதாவது ஸ்லைடிங் ப்ராசஸ் வர சிவி போகணுமா அப்படின்னு சொல்லி வேறு நிறைய பேர் கேட்குறாங்க. சரியா, ஒரு தடவை நீங்கள் வந்து சிவி போயிட்டீங்க அப்படின்னா ஆனால் மற்ற தடவை நீங்கள் வந்து போகணும்னு அவசியம் கிடையாது. சரியா, அதனால் ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம கண்டிப்பாக என்னாச்சும் பார்த்திங்கன்னா போய் நம்ம திரும்ப யூனிவர்சிட்டி பார்க்கணுமான்னு சொல்லி கிடையாது. ஃபைனல் ஸ்லைடிங் எப்போ வருதோ அப்போ நீங்கள் போய் என்னாச்சும் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதுமானது. அது வரைக்கும் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கோ இல்லை எங்கேயுமே நீங்கள் அலையணும்னு தேவையில்லை. ஆனால் இப்போ தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த 7.5 ரிசர்வேஷனில் வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் போனோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ கிடைக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக யூனிவர்சிட்டி போய் தான் ஆகணும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதனால் இன்னையிலேருந்து நமக்கு வந்து ஸ்லைடிங் ப்ராசஸ் 1 ரிசல்ட் வந்து வரதுக்கு ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஃபேஸ் 2 கவுன்சிலிங்கோட ஷெடியூல் டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து இன்றைக்கி மேபி என்னாச்சும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. டொனேஷன் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.